உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உலக மகளிர் தினத்தையொட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மகளிர் தின கருத்தரங்கம் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் லட்சுமி பிரியா தலைமையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் தீண்டாமை ஒழிப்போம் பெண்களும் என்ற தலைப்பில் மகேஸ்வரி, அரசு பள்ளிகளும் பெண்களும் என்ற தலைப்பில் பரணி, பஞ்சாலை போராட்டமும் பெண்கள் என்ற தலைப்பில் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் கோமதி, அரசியலில் பெண்கள் என்ற தலைப்பில் ரம்யா மற்றும் கவிதா, உரிமை போராட்டமும் பெண்களும் என்ற தலைப்பில் சுமித்ரா ஆகியோர் கருத்துக்களை வழங்கினர். இந்த கருத்தரங்கில் திருச்சி மண்டல செயலாளர் பிரபாகரன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை, முன்னாள் மண்டல செயலாளர் தமிழாதன், மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், ஏகலைவன், சீனிவாசன், மழிய கமல், திலீபன், ரமேஷ், நிர்வாகிகள் சந்திரமோகன், ஜெயக்குமார், பெல், விஜயபாலு, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர்கள் மாரியம்மாள், ஜெனவாலிசி நிர்வாகிகள் மகாலட்சுமி, சசிகலா, ஒன்றிய செயலாளர் ஆஷா மற்றும் பாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி அரியமங்கலம் பகுதியில் உள்ள முத்தவல்லி ரஹ்மத் பள்ளிவாசலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு அப்பகுதி பொறுப்பாளர் காதர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், திமுக கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன், விசிக மண்டல செயலாளரும் திருச்சி மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன், முன்னாள் மண்டல செயலாளர் தமிழாதன், மாவட்ட செயலாளர் திலீபன், ரமேஷ், மாவட்ட துணை செயலாளர்கள் பீர் முகமது, சிறுத்தை குணா, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் ரோஸ்கான் மற்றும் ஷாஜகான், ஜாகிர் ஹுசைன், சுரேஷ், விஜயகுமார், ராமானுஜம், கடல், மணிசிவா, அல் அமீன், பாபு, சலாம், பகதூர் கான், சர்தார், அம்ஜத் கான், சையத் அலி, ஜாஃபர், ஷபி, பிரகாஷ், மைதீன், ஜின்னா, ஷாஜகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி புதூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முகாம் அமைக்கும் பணி நடைபெற்றது. வேலூர் ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கோவேந்தன், வேலூர் தொகுதி துணை செயலாளர்கள் ஆம்பரோஸ், ராம்கி, சரவணன், மாவட்ட துணை செயலாளர்கள் பாக்கியராஜ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ரிதீஷ், அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாவட்ட நிதி செயலாளர் பாஸ்கர், கிறிஸ்தவ ஜனநாயக பேரவை மாவட்ட துணை செயலாளர் முருகன், காசி, பகுதி செயலாளர் கோபி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோட்டி என்ற கோவேந்தன், அணைக்கட்டு தொகுதி மாவட்ட செயலாளர், விடுதலை சித்த கட்சியினுடைய வேலூர் ஒன்றிய மூதூர் கிராமத்தில் புதிய முகாம் கட்டுவதை தொடர்பாக இங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விடுதலை சித்த கட்சியினுடைய முகாம் கட்டமைப்பது குறித்து 11 பேர் கொண்ட குழுவை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு மாவட்ட சார்பாகவும் ஒன்றியத்தின் சார்பாகவும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் சார்பாகவும் அந்த புதிய பொறுப்பாளர்களுக்கு சாலுவை அணிவிக்கப்பட்டது. சாலுவை அணிவித்து அந்த முகாம் கட்டமைப்பதை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி முதலில் வேலூர் ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்ற செல்வம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனுடைய மாவட்ட துணை செயலாளர் ரிபீஸ், கிறிஸ்துவ ஜனநாயக பேரனுடைய மாவட்ட துணை செயலாளர் முருகன் என்ற ரிஷி, கட்சியினுடைய கர்ணா என்ற காசி மற்றும் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஆம்ரோஸ், ராம்கி, சரவணன் மற்றும் பொருளாளர் சந்தூர்நாதன்
மற்றும் கட்சியினுடைய அரசு ஊழியர் ஐக்கிய பேரனுடைய மாவட்ட பொருளாளர் அண்ணன் பாஸ்கர் அண்ணன் அவர்கள் மற்றும் மாவட்ட துணைச் செயலர் பி பாரதிராஜ் அவர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு கட்சியினுடைய புதிய முகாம் கட்டுவதை குறித்து ஆலோசனை நடத்தி இங்க புதிய முகாமை கட்டி அமைத்துள்ளோம். இந்த புதிய முகாம் தொடர்ச்சியாக வேலூர் ஒன்றிய செயலாளர் செல்வம் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் டெய்லியும் மாலை 5 மணி அளவில் ஒவ்வொரு கிராமமாக சென்று இந்த புதிய முகாம்களை விடுதலை சித்த கட்சியை கட்டமைப்பு வலுப்படுத்த வேண்டும். எழுச்சி தமிழனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும். தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும். அயோத்திதாச பண்டிதரனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும். தந்தை பெரியாரனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும். நம்மளை எல்லாம் மனிதநாயக தலைநிமிர செய்த மதத்தான தலைவர்களை உள்வாங்கி இந்த கட்சியை மிகவும் வலிமைப்படுத்த வேண்டும். கட்சியினுடைய முகாம்களை சிறப்பாக கட்டி அமைக்க வேண்டும் என்று அவருக்கு மாவட்ட செயலாளர் முறையிலே நான் ஒன்றிய செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த உத்தரவின் பேரில் அவர் இப்போது புதிய முகாமை தொடக்கி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து முகாம் செயலாளர் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தலித் மக்களுக்கு மண்டபம் வழங்க மறுத்த உரிமையாளரை SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரியும் மண்டபத்தின் உரிமத்தை ரத்து செய்து மூடி சீல் வைக்க வலியுறுத்தியும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு VCK மற்றும் சமூக நீதி மக்கள் கட்சி பொல்லான் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் VCK பெருந்துறை மாவட்ட செயலாளர் விஜயபாலன், சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரன் பொல்லான் பேரவை நிறுவன தலைவர் வடிவேல் ராமன் ஆகியோர் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட 13 ஊராட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேர்களை தேடி பயணம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முகிலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தினபன், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் அன்புச்செல்வன், மாவட்ட துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் ரவீந்திரன், வீரா, சாந்தன், ராஜேஸ்வரி, மதன், பாஸ் மற்றும் செல்வம், மன்னவன், மாலதி, சேஷாத்ரி, வேலு, குட்டியப்பா, தாஸ், அன்பு, அப்பு, மணிமுத்து, உமாபதி, டேவிட், ஜெயக்குமார், ராமமூர்த்தி, அருண், சுதாகர், அருண் தேவா, பிரபாவளவன், ராஜன், சரத், காயத்ரி, ராணி, ஞானசேகர், பிரபுதாஸ், பிரகாஷ், கார்த்திக், ஸ்ரீதர், குமர்வேல், சங்கர், பிலிப்ஸ், காளிமுத்து, சரத்குமார், கவிராஜன், கோதண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உலக மகளிர் தினம் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை கடக்க சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் VCK அரசியல் குழு மாநில செயலாளரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல உறுப்பினருமான நீலவானத் நிலவன் தலைமையில் அப்போது மக்கள் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றியத்திலிருந்து வராங்க. பஞ்சட்டி கிராமம் எங்கள் ஊர். எங்கள் ஊருக்கு சப்வேக்காக வரல. இந்த சப்வே பயன்படுத்தக்கூடிய ஊர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 மக்கள் இருப்பாங்க. 15,000 மக்கள் எங்கள் ஊருக்கு தான் பஸ் மெயின் ரோடு நேஷனல் ஹைவே கொல்கத்தா டு சென்னை ஹைவே. அது அப்படி பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான பேர் பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பக்கம் அந்த பக்கமோ காலையில், அந்த பக்கம் இந்த பக்கமோ சாயந்திரமோ, அதுக்கப்புறம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த பக்கம் அந்த பக்கமோ, இந்த பக்கம் அந்த பக்கமோ, திரும்ப கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள், அப்புறம் 100 நாள் நாட்களுக்கு பாருங்க மருத்துவமனை இருக்கு. இப்போ செல்ல முடியல. இந்த ஊர்ல நீதிமன்றம் வருது. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ஆக்சிடென்ட் வந்துருக்கு. எங்க ஊர்ல 50 ஆக்சிடென்ட். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க ஊர் சுத்து வட்டாரம் பாத்தீங்கன்னா விதவைகள் தான் இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு. எங்க ஊருக்கு பக்கம் போனீங்கன்னா நாங்களாம் பிள்ளைகள் வச்சிருக்கோம். ஸ்கூல் போயிட்டு திரும்ப வரும்போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீடு சேருவாங்களா இல்ல அப்படின்ட்டு. எங்க ஊருக்கு சபா கொடுத்துருக்காங்க. 20 வருஷம் ஆச்சுங்க சபா போட்டு. எங்க ஊருக்கு அந்த ஊருக்கு சபா போட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் போயிட்டு நாங்க சுத்திட்டு வரோம். இந்த பக்கம் 1.5 கிலோமீட்டர், அந்த பக்கம் 1.5 கிலோமீட்டர். நடு நைட்ல ரேபரி வார் நடக்குதாங்க. நிறைய வழிபாடு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைவேல ரோடு லைட் போட மாட்டாங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் இப்போ கலெக்டர் வந்திருக்கோம். ஏற்கனவே நாங்கள் கலெக்டர் கிட்ட நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கோம். எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது கடைசி மனுவாக கொடுத்துருக்கோம். நாங்கள் இந்த கடைசி மனுவில் எங்களுக்கு எந்தவித பதிலும் தெரிவிக்கலைன்னா அடுத்த 10 நாளுக்குள்ள நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடுவோம். நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடிட்டு அதுக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா
எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்து நாங்க வந்து புறக்கணிக்கலாம்னு இருக்கோம். அதோட பஞ்சிட்டு ஊர்ல எந்த பூத்துலயுமே சரி எலெக்ஷன் நடக்காது. எலெக்ஷன் நடக்காத அளவுக்கு நாங்க தீர்மானம் போட்டுருக்கோம். ஊருக்குள்ள தீர்மானம் போட்டு தான் நாங்க வந்துருக்கிறோம். இது ஐயா இங்க பாருங்க, இதுக்கு சம்பந்தப்படக்கூடிய ஆளு நெடுஞ்சாலைக்கு சம்பந்தப்படக்கூடிய அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு மிக விரைவில் எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தீர்வு கிடைக்கலன்னா நாங்க ரோட்ல இறங்குவோம். ரோட்ல இறங்கிட்டு அது எத்தனை நாளா இருந்தாலும் சரி, 10 நாளாலும் சரி, 15 நாளும் சரி, ரோட்ல இறங்கி ஒரே ஒரு வண்டி போவாது. அப்படி இருக்கும்போது 600 மக்கள் 10,000 பேர் வந்து நாங்கள் ரோட்டை திரண்டு போராடுவோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 200 பேர் கிட்ட வந்துருக்கிறோம், மனு கொடுத்துருக்குறோம். ஐயா வந்து நீலவனத்தை போட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எந்த வித சொல்யூஷன் கிடைக்கலன்னா நாங்கள் ரோட்ல இறங்குவோம். அடுத்தபடியாக பார்த்தா எலெக்ஷன் நடக்க விட மாட்டோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,